மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறிப்பாய்ந்த காளைகளின் தாக்குதலில் 35 பேர் படுகாயமடைந்தனர். பார்வையாளர் ஒருவரும் பலியானார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை ஆற்றில் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக துவங்கியது. ஹைகோர்ட் உத்தரவின்படி பிராணிகள் நலவாரியத்தின் அனுமதி பெற்று அதன் பிறகு காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டன. 310 காளைகள் உடல் தகுதி சோதனை செய்யப்பட்டு போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறையின் மண்டல இயக்குநர் காஜா மொஹிதீன் தெரிவித்துள்ளார். பிராணிகள் நலவாரியம் சென்னையில் பதிவு பெற்ற காளைகள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகிறது. அத்தகைய காளைகள் அனுமதிக்கப்பட்ட காளைகளையும் இவ்விடத்தில் கால்நடை மருத்துவரை கொண்ட குழு ஒன்று கொம்புகள் கூர்மையாக இருந்தால் அதை மழுங்கப்படுத்துவதும், அதிகமான எண்ணெய்கள் தடவி வந்துள்ள காளைகளை அந்த எண்ணெய்களை நீக்குவதும் மற்றும் காளைகளுடைய வயது, அதனுடைய பிஹேவியரல், அதனுடைய நடவடிக்கை இதுகளை குறித்து ஆய்வு செய்து அதன் பின்னரே தகுதி பெற்ற காளைகளாக அறிவிக்கப்பட்டு அவைகள் மட்டுமே காளைகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களும் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மாடுபிடிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். போட்டியின் துவக்கத்தில் கோவில் காளை விடப்பட்டது. அதை யாரும் அடக்கக்கூடாது என்பது வழக்கம். தொடர்ந்து வரிசையாக மற்ற காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறிப்பாயும் காளைகளை அடக்க இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டினர். ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளை திறமையாக அடக்கும் இளைஞர்களுக்கு சைக்கிள், பீரோ என்ற பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றன. மாடுபிடி வீரர்களின் கையில் சிக்காமல் சீறிப்பாய்ந்து செல்லும் காளைக்கு எப்போதும் அதிக மவுசுதான். இதற்காகவே அதிக விலை கொடுத்து ஜல்லிக்கட்டு காளைகளை சிலர் வாங்கி வளர்க்கின்றனர். நாங்க ஒரு 5-6 வருஷமா இந்த மாடை வளர்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 20 ஜல்லிக்கட்டுக்கு இந்த மாடு போயிருக்கு. நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கு. இங்கேயும் நல்ல பரிசு வாங்கணும் நாங்க நம்பிக்கையோட கொண்டு வந்திருக்கோம் மாட்டை. இந்த போட்டியின் போது காளை தாக்கியதில் பார்வையாளர் ஒருவர் பலியாகினார். மேலும் 35 மாடுபிடி வீரர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.